இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 28/11/2024. இன்றைய நாள் யாராலும் தடுக்க இயலாது. அப்படி கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கரைந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் இருக்க வேண்டும். அதே போல் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நிச்சயம் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். இவற்றுள் ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதம். இப்படிப்பட்ட இந்த பிரதோஷம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை ஆழகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் சேரும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் உள்ளது. இப்படிப்பட்ட பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு, அதாவது பிரதி கூடல் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. இவற்றில் பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பது என்றும் பொருள்படும். இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி எனும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷத்தினுடைய புராண கதை என்ன என்று பார்க்கும்போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலில் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைய தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் இருந்து மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. சிவபெருமானை ஆழகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. அதனால் மாதம் தோறும் ஒரு முறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சனி பிரதோஷமான இன்றைய நாள் சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. இதனால் நம்மளுடைய
வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. வகையில கும்பராசினியர்கள் 28/11/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள் உங்களுடைய ராசியில் சனி வக்ரம் நீங்கி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் என்பதால் ஏழரை சனியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களால் இடர்பாடு வருமே தவிர அவரால் மிகப்பெரிய தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது ஒரு நிம்மதி என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி பிரகாரம் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேலுங்க. பத்திரப்பதிவின் போதும் ஆவணங்கள் நன்கு சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் பணவரவு என்பது திருப்திகரமாக இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லைங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. சிலர் லாபம் தருகின்ற வேலைக்கு மாறுவார்கள். அந்த வகையில் லாபம் அதிகரிக்க இருக்கு. இதனால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு, செல்வாக்கு நிறைந்திருக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, குடும்ப அதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குடும்ப உறவுகள்ல அப்போது சிக்கல்கள் தலை காட்டுங்க. கொடுக்கல் வாங்கலில் தகராறுகள் வரலாம். புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க முடியாது. வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். சிலருக்கு இந்த தொழில் வேண்டாம், தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணமும் ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை யோசித்து நிதானித்து முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளிடம் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. பொறுமை காப்பது உங்களுடைய உத்தியோகத்திற்கு நல்லதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் செய்து முடிங்க. மற்றவரிடம் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. தொல்லைகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலங்களில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதும் எண்ணற்ற பல கோடி நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும்.